பாரதத்தினுடைய பெருமைக்கு காரணம் ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தினுடைய அடிப்படை நம்முடைய திருக்கோயில்கள். அதிலேயும் மிக உயர்ந்ததும் மிக நீண்டதுமான அரிய கலைச்செல்வங்கள் இந்த தமிழகத்திலே தான் உண்டு. தமிழகத்தினுடைய மேற்கு பகுதியாக விளங்குகின்ற கொங்கு நாடு வரலாற்று புகழ் வாய்ந்த ஒன்று. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேயே இந்த கொங்கு நாட்டிலே மிகச்சிறந்த சான்றோர்களும் அறிஞர்களும் விளங்கி வந்திருக்கிறார்கள். இங்கே கிடைத்த இயற்கை செல்வங்களுக்காக ரோமானிய போன்ற வெளிநாட்டவர்கள் இந்த மண்ணை வலம் வந்திருக்கிறார்கள். காங்கேயத்துக்கு பக்கத்தில் இருந்த படியூர் என்கிற இடத்துல கிடைத்த அந்த இரத்தன மணியைத்தான் கிளியோபாட்ரா என்கிற ரோமானிய பேரழகி அணிந்து கொண்டிருந்தாள் என்று வரலாறு சொல்கிறது. அதுபோல 18 என்கிற நூலிலே வருகின்ற அந்த கொடுமனம் என்கிற அந்த அருமையான மணிகளையும் அணிகலன்களையும் செய்யக்கூடிய இடம் எது என்று தெரியாமல் இருந்தது. அது இன்றைக்கு சென்னிமலைக்கு பக்கத்திலே இருக்கிற கொடுமணல் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்படி வரலாற்று புகழும் இலக்கிய செழுமையும் நிறைந்தது கொங்கு நாடும். சிலப்பதிகாரத்தினுடைய உரை இங்கே தான் தோன்றியது. அடியார்க்கு நல்லார் இங்கே எழுதினார். நன்னூல் என்கிற தமிழ் இலக்கணம் இங்கே தான் தோன்றியது. பெருங்கதை என்கிற அதிக அற்புதமான ஒரு நூல் இங்கே தோன்றியது. உரிச்சொல் நிகண்டு இங்கே தான் தோன்றியது. இப்படி இலக்கிய வளமும் ஆன்மீக பெருமையும் கொண்டது இந்த நாடு. இங்கே உள்ள திருக்கோயில்களிலே 7 திருத்தலங்கள் மூவர் முதலிகளாலே பாடல் பெற்றவை. கொங்கேழ் தலங்கள் என்று அவை சொல்லப்படும். அவற்றிலே முதன்மையானது அவிநாசி. இப்படி இந்த ஆன்மீக செழுமையும் திருக்கோயிலுடைய சிறப்பும் கொண்டது இந்த மண். பேரூரில் இருக்கக்கூடிய நடராஜருடைய சிறப்பு சொல்வதற்கரிய அது மேலே சிதம்பரம் என்று பெயர் பெற்றது. இப்படி ஆனால் காலம் செல்ல செல்ல இங்கே உள்ள மக்கள் மிக எளிமையாகவும் உழைப்பாளிகளாகவும் இருந்தார்கள். இங்கே உள்ள திருக்கோயில்கள் மிக சிறியதாக இருந்தாலும் அருளிலே பெரியதாக இருந்தது. ஆனால் காலம் செல்ல செல்ல இங்கே உள்ள மக்களுடைய இந்த மனப்பான்மையும் அவர்களிடத்தில் இந்த கொலை புலை இவற்றையெல்லாம் மாற்றி அருள் நிலையிலே அவர்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஓர் அருளாளர் இந்த மண்ணிலே தோன்றினார். அவர் தான் ராமானந்தடிகள் என்கிற அந்த அற்புதமான ஒரு பெருந்தகை. 19ஆம் நூற்றாண்டிலே சிரவணம்பட்டியிலே தோன்றிய அந்த மாபெரும் மகான் தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையுமே ஒரு சேர்த்து முருக நெறி என்கிற ஒரு முதன்மையான ஒரு நெறியிலே அவர் நின்று ஒரு கௌமார மடாலயம் என்கிற ஒரு அற்புதமான நிறுவனத்தை அவர் ஆரம்பித்து வைத்தார். அந்த வழியிலே இன்றைக்கு 4வது சன்னிதானங்களாக தவத்திரு குமரகுருவடிகள் விளங்குகிறார்கள். இவருக்கு முன்னாலே இருந்த பெருந்தகை தவத்திரு சுந்தர சுவாமிகள் என்று அழைக்கப்படுபவர் 118 யானைகளை கொண்டு வந்து அற்புதமான ஒரு கஜபூஜை செய்த மகான். தமிழிலே கைராசி என்று சொல்வார்கள், வடமொழியிலே அஸ்த விசேஷம் என்று சொல்வார்கள். அது முழுக்க நிரம்பிய ஒரு மாபெரும் மனிதர். அவர் தொட்டது துலங்கும், எதை தொட்டாலும் துலங்கும். அவர் எந்த வீட்டிற்கு சென்றாலும் அங்கே லட்சுமியும் கலைமகளும் அங்கே ஒருங்கு சேர விட்டிருப்பார்கள். அவருடைய தோற்றமே மிக அற்புதமானது. இந்த மாபெரும் மனிதர் இந்த திருமணத்தினுடைய 3வது மகா சன்னிதானமாக விளங்கினார். அப்பொழுது அவர் காலத்திலே கொங்கு நாட்டிலே ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சி குறைவாக இருந்தது. திருக்கோயில்கள் பல பொலிவிழந்திருந்தன. அவற்றிலே பல கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்குட நன்னீராட்டு நடைபெற்று எத்தனையோ ஆண்டுகளாகியிருந்தன. இத்தகைய சூழலிலே தான் இவரும் பேரூருடைய தவத்திரு சாந்தலிங்க ராமசாமிடிகளிடம் சேர்ந்து தமிழ் அர்ச்சனை என்கிற நிகழ்வையும் தமிழிலே குடமுழுக்கு செய்யலாம் என்கிற ஒன்றையும் அவர்கள் இங்கே ஆரம்பித்து வைத்தார்கள். அப்புறம் திருக்கோயில்களில் அவர் சென்று பார்க்கின்ற பொழுது பல திருக்கோயில்கள் திருப்பணி இல்லாமல் இருந்தது. ஆக இப்படிப்பட்ட சூழலில் தான் கொங்கு நாட்டினுடைய பாடல் பெற்ற தலமான 1வது தலமாக விளங்கக்கூடிய அந்த அவிநாசி திருத்தலத்திலே அவருடைய திருப்பணி முதலாக பெருந்திருப்பணி ஆரம்பமாகியது என்று சொல்லலாம். அந்த திருக்கோயிலுக்கு 2 திருத்தேர்கள் உண்டு. சுவாமிக்கு என்ற ஒரு பெரிய திருத்தேரும் அம்பாளுக்கு என்ற ஒரு திருத்தேரும் 2 மரத்தால் ஆனவை. இந்த அழகிய தேர்கள் 2ம் இரவில் விடம் பிடிக்கப்படும். இந்த அவிநாசி தேர் மட்டுமல்ல, கொங்கு நாட்டில் உள்ள அத்தனை தேர்களுமே இரவிலே தான் விடம் பிடிப்பார்கள். அதற்குரிய காரணம் அந்த ஒரு நாள் பகல் உழைப்பை கூட
இந்த கொங்கு நாட்டு மக்கள் இழக்க விரும்புவதில்லை. பகலிலே போய் காடுகரைகளில் வேலை செய்துவிட்டு இரவில் வந்து வடம் பிடிப்பார்கள். அப்படி இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, அவிநாசி தேர் நிலைக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 7 அல்லது 8 நாட்கள் கூட ஆகும். அந்த அளவுக்கு மக்களுடைய கூட்டமும் குறைவில்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் முதலாக அந்த அவிநாசத்தில் உள்ள அந்த அம்மன் தேருடைய அச்சு முறிந்து போயிற்று. ஆகவே அதற்கு ஒரு இரும்பு அச்சு போட வேண்டும் என்று விரும்பினார்கள். அதற்கு ஒரு நல்ல ஒரு தலைவர் வேண்டும் என்று அவர்கள் நிரம்பிய போது நம்முடைய திரு சுந்தரசாமியிடம் அவர்களை அணுகினார்கள். சுவாமிகளை, நீங்கள் தான் இந்த திருப்பணியினுடைய தலைமையை ஏற்று இந்த அம்மன் தேருடைய அச்சை மாற்றி இரும்பு அச்சு நிறுவ வேண்டும் என்று சுவாமிகள் ஏற்றுக்கொண்டு மிக குறுகிய காலத்திலேயே அந்த அம்மன் தேருக்கு இரும்பு அச்சை அவர்கள் நிறுவி அந்த திருத்தேர் மிகவும் அற்புதமான முறையிலே அது ஓடுவதற்கு வழி செய்தார்கள். இவருடைய உழைப்பையும் இவருடைய அருளாற்றலையும் கண்டவர்கள் மிக நீண்ட காலமாக திருக்குடம் முழுக்க இல்லாமல் இருந்த இந்த அவிநாசி திருக்கோயிலுடைய திருப்பணியும் நீங்களே செய்ய வேண்டும் என்று அப்பொழுது இருந்த அறநிலைத்துறையினுடைய துணை ஆணையர் மற்றும் அப்பொழுது இருந்த நிர்வாக அதிகாரி, அப்பொழுது இருந்த அரங்காவலர்கள், இவர்கள் எல்லோரும் திரு சுவாமியுடைய திருவடியிலே விழுந்து இந்த திருப்பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். சுவாமிகளும் மிக்க அன்போடு அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவிநாசிக்கு மிக உயர்ந்த ராஜகோபுரம் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் அந்த கீழே அந்த ராஜகோபுரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தாங்கு தூண்கள் உத்தரத்தில் ஒரு உத்தரம் கல் உத்தரம் ஒழிந்து போய்விட்ட காரணத்தினாலே அந்த ராஜகோபுரமானது பழுதுபட்டு விட்டோம். இது பழுதுபட்டு நின்றதினாலே அதை இடித்து விடும்படி ஆங்கிலேயர்கள் ஆணையிட்டு விட்டார்கள். அதனாலே அந்த கோபுரத்தை இடித்து விட்டார்கள். அந்த 7 நிலை கோபுரம் இடிந்து போய் மொட்டை கோபுரமாக நின்றது. இப்பொழுது இந்த கோபுரத்தை புதிதாக கட்ட வேண்டுமேயானால் அந்த ஒடிந்த கல் உத்தரத்திற்கு பதிலாக புதிதாக ஒரு கல் உத்தரம் தேவைப்படும். ஸ்தபதிகள் வந்து அந்த உத்தரத்தை அகற்றுவதும் முடியாது, புதிதாக செய்யவும் முடியாது என்று சொல்லிவிட்டார்களாம். அப்பொழுது சுவாமிகள் மிகுந்த யோசனையுடன் அதை மிக கவனமாக அகற்றி அந்த கல் உத்தரத்திற்கு பதிலாக கான்கிரீட்டால் ஆகிய ஒரு புதிய உத்தரத்தை நிறுவி அந்த திருப்பணியை மிக அற்புதமாக ஆரம்பித்தார்கள். அதன் மேலே அந்த கல்காரத்தின் மேலே 7 நிலைகளாகிய ஒரு அழகான ராஜகோபுரத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். இது 1980ஆம் ஆண்டிலே அவர் நிகழ்த்திய ஒரு சாதனை. அதுவரைக்கும் கொங்கு நாட்டிலே மிக உயர்ந்த ராஜகோபுரம் என்பது எதுவுமே கிடையாது. அவிநாசியினுடைய அந்த ராஜகோபுரம் தான் 7 நிலைகளுடையதாகிய மிகப்பெரிய ஒரு ராஜகோபுரமாக திகழ்ந்தோம். அந்த ராஜகோபுரத்தை நிறுவி மிக அருமையான முறையிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு திருக்கூட நன்னீராட்டலை அவர்கள் நிகழ்த்தினார்கள். அதன் பின் அவிநாசியினுடைய பெருமையும் பெயரும் எல்லாவற்றிலையும் விளங்க ஆரம்பித்தது. அவிநாசியினுடைய ஒரு பெருமை அது முதலைவாய்ப்பிள்ளை சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலே பாடல் பெற்றது. அவருடைய அருமையான அந்த இறுதி பதிகம், அது சுந்தர நிகழ்த்திய கடைசி அற்புதம் என்று அதுதான் ஒரு இறந்து போன முதலையால் ஒழுங்கப்பட்ட அந்த சிறுவனை 5 ஆண்டுகளுக்கு பின்னாலே 5 ஆண்டு வளர்ச்சியோடு மீண்டும் முதலையினுடைய வாயிலே இருந்து அந்த குழந்தையை மீட்டுக் கொடுத்த ஒரு பெருமை அற்புதம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு உண்டு. அவருடைய தமிழுக்கு உண்டு. கரைக்கால் முதலையை பிள்ளைதரச் சொல்ல காலனையே என்கிற அந்த ஒற்றை வரிக்காக நீரில்லாத குளத்தில் நீர் அரும்பி அங்கே அந்த முதலையும் வந்து 5 ஆண்டு வளர்ச்சியோடு அந்த குழந்தையை தந்தது. இதெல்லாம் வரலாறு. இப்படி பல பெருமக்களுடைய பாடல்களையும் இலக்கியங்களையும் அந்த திருக்கோயில்களும் கொண்டது. அதன் பின்னாலே 1990ஆம் ஆண்டிலே இந்த புகழ்பெற்ற அவிநாசியினுடைய திருத்தேர்கள் 2ம் தீக்கிரையாகிவிட்டது. அவிநாசி தேர் மிக உயர்ந்தது. தமிழ்நாட்டினுடைய 3வது திருத்தேர் என்று சொன்னாலும் கூட கிட்டத்தட்ட திருவாரூர் தேருடைய உயரமும் இதுவும் ஒரே அளவிலே தான் இருக்கும். மக்களுடைய நெஞ்சத்திலே நிரம்பிய அந்த அருமையான திருத்தேர் ஒரு நாளில் எரிந்து விட்டது. எரிந்ததும் மிகப்பெரிய ஒரு கலவரமே உருவாகிவிட்டது. மிகப்பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டது. அப்பொழுது இந்த மாவட்ட ஆட்சியரால் கூட அதை நிறுத்த முடியவில்லை. பிறகு நம்முடைய சுவாமிகளை, சுந்தர சுவாமிகளை அப்பொழுது இருந்த மாவட்ட ஆட்சியர் அழைத்தார். பிரச்சனை பெரிதாகிவிட்டது, எல்லோரும் சாலை மறியல் செய்து
ஏனென்றால் அந்த அவிநாசியானது தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிறது. அதனால் மிக நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் நின்று கொண்டு இருக்கின்றன. நீங்கள் தான் இதை சரி செய்ய வேண்டும் என்றதும் தவத்திரு சுவாமிகள் சென்று ஒரு காரின் மேலே ஏறி நின்று கொண்டு, இன்னும் ஓராண்டு காலத்திற்குள்ளே நாம் புதியதான இந்த தேர்களை நாம் செய்து முடிப்போம், தயவு செய்து உங்களுடைய போராட்டத்தை கைவிடுங்கள் என்று சொன்ன அளவிலே அந்த சாலை மறியல் நின்று போனோம். உடனே சுவாமிகள் அந்த திருத்தேர் திருப்பணியை ஆரம்பித்தார்கள். திருத்தேர் திருப்பணியை ஆரம்பித்ததும் அதற்கு உதவியாக என்னை நான் அருகாமையில் உள்ள திருக்கோவிலுடைய நிர்வாக அதிகாரியாக இருந்தேன். அந்த திருக்கோவிலுக்கு செயலரோடாக சுவாமிகள் அழைத்து கொண்டார்கள். அப்பொழுது நாங்கள் பெற்ற அனுபவங்கள் அவருடைய திருப்பணியில் மிக அதிகம். சிறியவர்களிடத்திலையும் சென்றவர் பொருள் கேட்பார்கள், பெரியவர்களிடத்திலையும் செல்வார்கள். எல்லோரிடத்திலும் அதே மாதிரியான ஒரு இனிமையான முகம், இனிமையான தோற்றம், இனிமையான குரல் அவருக்கு மட்டுமே உண்டு. இந்த திருப்பணி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நிர்வாக சிக்கல்கள் நிறைய ஏற்பட்டன. அறநிலையத்துறையாலே அதற்கு ஒரு வரைபடம் கூட தயாரிக்க இயலவில்லை. ஒரு மதிப்பீடு தயாரிப்பதற்கு காலதாமதமாயிற்று. சுவாமிகள் திருப்பணியை ஆரம்பித்து விட்டார்கள். அதனாலே அப்பொழுது இருந்த ஆணையர் அவர்கள் நேரிலே வந்தார்கள். வந்து பார்த்து விட்டு சொன்னார்கள், இது மிகப்பெரிய ஒரு திருப்பணி, ஆகவே அதை சுவாமிகளே அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு தனி உத்தரவு வழங்கினார்கள். அதன்படி சுவாமிகள் அவருடைய திருமணத்தின் பெயரால் அமைந்த அறக்கட்டளை மூலம் நன்கொடைகளை பெற்று இந்த திருத்தேரனுடைய திருப்பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் என்றும், அப்படி நிறைவு செய்த பின்னாலே எஞ்சிய தொகையை கொண்டு திருக்கோயில் திருப்பணியும் செய்து அதை நிறைவு செய்து குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்றும் என்று அவர்கள் ஒரு தனிப்பட்ட ஆணையை வழங்கினார்கள். அந்த ஆணையை பெற்ற பிறகு சுவாமிகள் கூட இருந்தவர்கள் நாச்சிமுத்து கவுண்டர், கந்தசாமி கவுண்டர், சாமநாதன் செட்டியார், எளியன் இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து அப்பொழுது இருந்த அரங்காவூர் தலைவராகிய ராமசாமி இவர்களெல்லாம் அந்த திருப்பணியை ஆரம்பித்தோம். அந்த திருப்பணிக்கு இலுப்பை மரங்கள் கிடைக்க இல்லை. இலுப்பை மரங்களுக்காக ஊராக அலைந்தோம். இறுதியாக பெரம்பலூருக்கு பக்கத்தில் ஆடுதுறை என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் உள்ள அந்த திருக்கோவிலுக்கு சொந்தமான ஒரு பெரிய இலுப்பத்தோப்பு, அதில் 136 இலுப்ப மரங்கள் இங்கே இருந்து வெட்டி இந்த திருப்பணிக்காக கொண்டு வந்தோம். அந்த கொண்டு வரப்பட்டதை அரும்பாவூரில் இருக்கக்கூடிய சிற்ப கலைஞர்கள் அதை செய்தார்கள். மிக அருமையான முறையில் ஒவ்வொரு நிகழ்விலையும் சுவாமிகள் கூட இருந்தார்கள். குறிப்பாக அந்த திருத்தேரனுடைய மேல் வரிசையிலே 63 நாயன்மார்களுடைய வரலாறுகள் அப்படியே சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, அதில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த முதலவாய்ப்பிள்ளை அந்த அற்புதமாக இங்கே சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மிக நீண்ட காலத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு திருத்தேரை கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்திற்குள்ளே அவர்கள் மீண்டும் உருவாக்கினார்கள். இது மிகப்பெரிய ஒரு சாதனை. சாதாரண மனிதர்களால் இது செய்யவே முடியாது. இன்றைக்கு எத்தனையோ கோயில்களில் பணம் இருக்கிறது, மனமும் இருக்கிறது. ஆனால் இப்படி விரைவாகவும் அற்புதமாகவும் செய்யக்கூடிய ஆற்றல் நிரம்பியவர்கள் இல்லை என்று சொல்லலாம். அதுபோல் அம்மன் தேரையும் அவர்கள் புதிதாக உருவாக்கினார்கள். இந்த 2 தேர்களும் உருவாகி முதலிலே அந்த வெள்ளோட்டம் நிகழ்த்தும். அந்த வெள்ளோட்டம் நிகழ்த்திய பொழுது மக்களுடைய கண்களிலே கண்ணீர் விழிந்ததையும், சுவாமிகளுடைய கண்களிலே கண்ணீர் விழிந்ததையும் நான் பார்த்தேன். அதாவது இதுபோல் அந்த திருத்தேர் எரிந்த பொழுது மக்களுடைய அழுததையும் நான் பார்த்தேன். ஒன்று, தங்களுடைய அரிய கலைச்செல்வம் போனதனாலே மக்கள் அழுததையும் நான் கண்டேன். பின்னாலே சுவாமிகளுடைய முயற்சியினாலே புதிய திருத்தேர் உருவாகியது பொழுது இந்த ஆனந்த கண்ணீரையும் பார்த்தேன். இந்த திருத்தேர் திருப்பணியின் போது திரு கிருவானந்த வாரியார் அவர்கள் தொடர் சொற்பொழிவு நிகழ்த்தி இந்த திருப்பணிக்கு அவர்கள் நிதி வசூல் செய்வதற்கு உதவி செய்தார்கள். பல பேர் பல்வேறு விதமான பணிகளை இருந்தாலும் திரு சுந்தர சுவாமிகள் என்கிற ஒரு தனி மனிதருடைய ஆற்றல், அவருடைய கைராசி, அவருடைய கால்ராசி என்று சொல்லலாம். அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் அவருக்கு அந்த அற்புதத்தை அது வழங்கியது. அவனாசிப்பருடைய முழு கருணையும் முழு அருளும் அவர் பால் இருந்தது என்று சொன்னார், அதிலே தவறில்லை. அதுபோல அந்த திருத்தேர் திருப்பணி முடிந்ததும் மிக விரிவான முறையில் எஞ்சிய பொருள்களை கொண்டு திருக்கோயில் திருப்பணிகளை அவர்கள் ஆரம்பித்தார்கள். திருக்கோயிலுக்கு, அவிநாசி திருக்கோயிலுக்குள்ளே ஒரு புதிய ஒரு காங்கிரீட் மண்டபம், அவிநாசி கோயிலுக்கென்று அதுவரையில் அலுவலகம் மிகச்சிறிதாக இருந்தது. தற்பொழுது உள்ள மிகப்பெரிய அளவில் ஒரு அலுவலகத்தை அவர்கள் கட்டித்தந்தார்கள். நிர்வாக அதிகாரி குடியிருப்பு தந்தார்கள். அது மட்டுமல்ல, இங்கே பணியாற்றக்கூடிய ஏனைய திருக்கோயில் பணியாளர்களுக்கான குடியிருப்புகளையும் கட்டித்தந்தார்கள். மிக விரிவான முறையிலே
33 குண்டங்களுக்கு மேலே அப்பொழுது போய் செய்து அந்த திருக்குட நன்னேராட்டம் மிக பெரியதாக அந்த காலத்தில் பேசப்பட்டோம். ஏனென்றால் அப்பொழுதெல்லாம் அத்தனை குண்டங்கள் போட்டு கும்பாபிஷேகம் செய்திருந்தது மிக ஒரு அரிய செயல். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு காலத்திலையும் சுவாமிகள் அவருடைய சொற்பொழிவை கேட்பதற்காக மக்கள் இருப்பார்கள். விழிக்க துணை என்று அவர்கள் ஆரம்பிப்பார்கள். நல்ல மதிய நேரத்திலே கூட மக்கள் கூடுவார்கள். அவருக்கென்ற அந்த ஆற்றல், எல்லோரையும் அவருடைய அந்த புன்முறுவலும் அந்த கவர்ச்சியான முகமும் அப்பேற்பட்ட நடிகளை அவருக்கு ஏற்படுத்தி தந்தது. கிருபானந்த வாரியார் சொல்வார்கள், சுந்தர சுவாமிகளுக்கு ஒன்றே ஒன்று தெரியாது, அதுதான் அவர் எத்தனை திருக்கோயில்களுக்கு அவர் கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார் என்பது அவருக்கு தெரியாது என்று சொல்வார். அது மாதிரி அவர் செய்து கிட்டத்தட்ட 1000 திருக்கோயில்களுக்கு மேலே அவர் திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் செய்திருப்பார். அப்படி பல திருக்கோயில்களுடைய திருப்பணியை அவர் செய்து நிறைவு பெற்ற பெருமை அவருக்கு உண்டு. அதில் அவினாசியில் அவர் செய்தது மிக அற்புதமான ஒரு சாதனை. இன்றைக்கும் இந்த திருத்தேர் நிகழ்கின்ற பொழுது அவருடைய பெயர் நிற்கிறது. நான் ஒரு தடவை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே அதிகாலையில் பேருந்தில் வந்து கொண்டிருந்த பொழுது 2 பெரியவர்கள் பின்னாலே பேசிக்கொண்டார்கள். அந்த தேரினுடைய இழுக்கின்ற பொழுது பழைய தேர் இருந்து போயிற்று, புதிய தேரை இங்கே கௌமார மண்டத்தினுடைய இருந்த தவுத்தர் சுந்தர சுவாமிகள் மூலம் அவர்கள் செய்தார்கள் என்று என்னுடைய கண்களிலே நீர் அரும்பியது. இப்படி காலத்திலே சொல்லக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு பெரியவர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒருவர் நம்முடைய தவுத்தர் சுந்தர சுவாமிகள். அதுபோன்ற ஒரு மகான்கள் இந்த மண்ணிலே பிறப்பது மிக அரிது. அவருடைய அரிய அடுத்த தோன்றலாக தவுத்தர் குமரகுரு சுவாமிகள் அற்புதமான பணிகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். அவருடைய பணியும் அவருடைய மற்ற அந்த ஆதீனத்தினுடைய சமுதாய சேவைகளும் தொடர வேண்டும் என்று நான் வாழ்த்தி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன்.